ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பல்சரி நம்ம போர்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்லிடுறேன் பசங்களா. நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ் நம்மளுடைய ஜைலம் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு நடந்து முடியவே போகுது பசங்களா. ஸோ இன்னும் ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் மட்டும் தான். எஸ், எங்க சைடு ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்க்கு தனியாகவும் ஸோ மெட்டீரியலோடவும் உங்களால சேர்த்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல 2 கோர்ஸ் ஃபீயுமே நாங்கள் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் என்ரோல் பண்ணுங்க. And also 30 days offline class, that is our XPL online crash Tamil. எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 27ல இருந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய கிளாக் டிக் 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 டிக்னு ரொம்ப வேகமா இனிமேல் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா நாங்கள் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுல ஆட் ஆனா உங்களுக்கு GIB டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் எல்லா டெஸ்ட் ப்ராக்ரஸஸுமே நாங்க வந்துட்டு உங்களுக்கு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கான growth ஷீட்டையும் நாங்க கொடுத்துட்டே இருப்போம் பசங்களா. So here also we have a very limited seats. So don't forget, join, please share with your friends, seniors, repeaters, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்க ட்ரீம், உங்க ட்ரீம் வந்து ட்ரூ ஆகணும்னா மறக்காம நம்மளோட ஜைடமா இந்த கோர்ஸை நீங்க என்ரோல் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், just starts in 1 year. வெறும் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50+ டாக்டர்ஸ் நம்ம இந்த தடவை கிரியேட் பண்ணியிருக்கோம் பசங்களா. அதை நாங்க ரொம்ப ஹாப்பியாவே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இன்னும் ஏதாவது எனக்கு இன்னும் சில கோர்சஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கால் டு திஸ் நம்பர். ஓகே, ஸோ நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வேணும்ல, ஜஸ்ட் ஜாயின் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல். உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட் சிம்பிளா கிடைச்சிரும். ஓகே மேம், என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது டாப்லர் எஃபெக்ட் தான். ஸோ டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அங்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, தூரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது, சவுண்ட் கம்மியா கேட்கும். பக்கத்துல வர 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 சவுண்ட் அதிகமா கேட்கும். நம்மளை விட்டு தள்ளி போகும்போது சவுண்டோட வேல்யூம் என்ன ஆயிடும், டக்குன்னு கம்மி ஆயிடும். ஸோ இதுதான் டாப்லர் எஃபெக்ட். ஸோ இந்த டாப்லர் எஃபெக்டை நம்ம மல்டிபிள் கேசஸ்ல ஸ்டடி பண்ண முடியும். உங்களுக்கு பேசிக் 3 கேசஸ் இருக்கு. அந்த 3 கேசஸ்ல எப்படியெல்லாம் நம்ம அலைன் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். புக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஷீட்டே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 பேர் தான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க சவுண்டை கேட்கறவங்க, இன்னொருத்தவங்க சவுண்ட் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஒரு ஆம்புலன்ஸா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு சைரனா இருக்கலாம், ஓகேங்களா, ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ சோர்ஸ் அண்ட் அப்சர்வருக்கு இடையில தான் இங்க போட்டியே. இந்த சீனரியோஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, உங்களுக்கு நான் ஒவ்வொரு சீனரியோஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் என்னுடைய சோர்ஸ், இதுதான் என்னுடைய அப்சர்வர். இப்ப நீங்களே ஒவ்வொரு பாயிண்டா எனக்கு சொல்லிடுவீங்க. இதுதான் என்னுடைய அப்சர்வர், 2 பேரும் பக்கத்துல வர்றாங்க. வர 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 சோர்ஸ்ல இருந்து தான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமா கேட்கும். செகண்ட் ஒன் பாருங்க, திஸ் இஸ் அவர் சோர்ஸ், திஸ் இஸ் அவர் அப்சர்வர். நம்ம அப்சர்வர் ரெஸ்ட்ல அமைதியா தான் இருக்காரு. அப்ப சோர்ஸ் அவரை பார்த்து வருது. அப்ப ஃப்ரீக்வன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீனரியோ பாருங்க, இதுதான் நம்ம சோர்ஸ், இதுதான் நம்ம அப்சர்வர். நம்ம அப்சர்வரை தூக்கி ரெஸ்ட்ல போட்டுட்டோம். ஸோ இப்ப சோர்ஸ் அவர்கிட்ட இருந்து தள்ளி போகுது. அப்ப ஃப்ரீக்வன்சி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், இங்க ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, சோர்ஸ் தூக்கி நான் ரெஸ்ட்ல போட்டுட்டேன், ஸ்பீக்கர் அதே இடத்துல தான் இருக்கு. இப்போ அப்சர்வர் அதை பார்த்து வர்றாரு. அப்ப ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த கேஸ் பாருங்க, சோர்ஸ் அகெயின் எனக்கு எதுல தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கு. பட் அப்சர்வர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இதுகிட்ட இருந்து விலகி போறாரு. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த கேஸ்க்கு நம்ம போகலாம். சோர்ஸ் அண்ட் த அப்சர்வர் 2 பேத்தையுமே நம்ம ரெஸ்ட்ல உட்கார வச்சிடலாம். 2 பேருமே ரெஸ்ட்ல உட்காந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ சிம்பிளா என்னவா மாறிடும், ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் சேம். ஸோ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சேமா மெயின்டைன் ஆகும். ஸோ அப்ரோச் ஈச் அதர், அவே ஃப்ரம் ஈச் அதர், ஒருத்தர் ரெஸ்ட், ஒருத்தர் மாறுறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கேசஸ் தான் இந்த இடத்துல நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 பேத்தோட பேசிக் வெலாசிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ், செகண்ட் வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர், நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட். இந்த 3ம் தெரிஞ்சிருந்தா நம்மளால ஃப்ரீக்வன்சி செட்டப் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்.
எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃப்ரம் த ஃபார்முலா, ஆக்சுவலி இதோட ஃபார்முலா அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன சைன் சேஞ்சஸ் மட்டுமே பண்ணா போதும். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் பசங்களா. ஸோ ஃபார்முலா வைஸ் பாருங்க, தட் இஸ் எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் த, இங்கே தான் நீங்க கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். அது வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டா, வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸா, இல்ல வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு இந்த இடத்துல அப்படியே நமக்கு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அப்ப வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அது என்ன மேம்? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் டிஃபரெண்டா வேற ஒன்னு சொல்றீங்களே, அது என்னவா இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் கொடுப்பேன். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் தட் இஸ் 332 மீட்டர் பெர் செகண்ட். சோ அந்த வேல்யூவை நீங்க யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணி மாத்திக்க வேண்டாம். சோ அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். நீங்க சிம்பிளா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடகடன் கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்ப நான் ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மெயின் ஃபார்முலால இருந்து நான் எனக்குள்ள போலான்னு டிசைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் எ frequency is equal to velocity divided by wavelength. நம்ம velocityயை எப்படி டினோட் பண்றோம்னா ஸ்மால் vன்னு சொல்லி தான் டினோட் பண்றோம். ஸோ velocity divided by wavelength. இப்போ நான் ஃபார்முலாவை ரீவொர்க் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுடைய பேஸ். இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. Change in frequency is equal to velocity plus velocity of the source divided by velocity into frequency. இப்படிதான் நான் இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்கேன். சோ இப்ப இதுல யாரு மூவ் ஆகுறாங்க யாரு மூவ் ஆகலங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய டோட்டல் ஸ்டோரியுமே நீங்க மாத்த முடியும். ஓகே, யாரு மூவ் ஆகுறாங்க இல்ல அப்படிங்கறத பொறுத்து நான் டோட்டல் ஸ்டோரியும் இங்க உங்களுக்காக மாத்தவா? சோ இதுக்கான ஃபார்முலாஸை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் பசங்களா. பெரிய அளவுல நீங்க எஃபர்ட் போட தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா போதும், ஃபார்முலாவை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ யாரு மூவ் ஆகிறா இதுதான். அப்ப நான் சொன்ன ஒவ்வொரு கேஸா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சைன் சேஞ்சஸோட. அப்சர்வர் டுவர்ட்ஸ் சோர்ஸ், சோர்ஸை தூக்கி ரெஸ்ட்ல போட்டேன். அப்ப இதோட வெலாசிட்டி என்னவாயிடும்? 0. therefore frequency velocity இது sound to 332. velocity of the observer divided by velocity of the sound into the frequency. so second one பாருங்க. second one observer இருக்காரு, இன்னும் எனக்கு சோர்ஸ் எதுல தான் இருக்குன்னா ரெஸ்ட்ல தான் உட்கார்ந்து இருக்கு. பட் அப்சர்வர் அவே ஃப்ரம், அவே விலகி போறாரு. அப்ப பிளஸ் சைனை என்னவா நீங்க சேஞ்ச் பண்ணணும்? மைனஸ் சைனா சேஞ்ச் பண்ணணும். so v minus v0 divided by v into f. ஓகே, அதுக்கடுத்து இந்த கேஸ நான் அப்படியே தலைகீழா மாத்துறேன். எப்படி? அப்சர்வரை தூக்கி நான் ரெஸ்ட்ல போட்டுக்கிறேன். என்னுடைய சோர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மூவ் அப் பண்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே தலைகீழா மாத்த முடியும் இல்லையா? அதனால அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. v டிவைடட் பை v மைனஸ் vs நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா இப்ப இந்த நடந்த சீனரியோ அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. சோ அதனால vs அப்படிங்கறத நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம அப்படியே இதுல கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அகெயின் அப்சர்வர் எனக்கு ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. நடந்த சீனரியோ தலைகீழா மாறுது. பட் சோர்ஸ் எனக்கு அவே ஃப்ரம் த டைரக்ஷனா போறாங்க. அப்போ f dash is equal to v divided by v plus vs into the actual frequency அப்படிங்கறதையும் நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். மேம் ரெண்டு பேருமே மூவ் ஆயிட்டா என்ன பண்றது? கரெக்ட் தான், நல்ல क्वेश्चन. ரெண்டு பேருமே மூவ் ஆயிட்டா என்ன பண்றது? அப்போ நம்மளோட கான்செப்ட் படி இந்த இடத்துல எனக்கு அப்சர்வர் இருக்காங்க, இந்த இடத்துல சோர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து வர்றாங்க. சோ ஒருத்தர் பார்த்து வரும்போது என்னுடைய கண்டிஷன் பாருங்க. f dash is equal to velocity of sound plus velocity of the observer divided by velocity of the sound minus velocity of the source. ஏன் இங்க மேல பிளஸ் கீழே மைனஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன்? பிகாஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றத இந்த இடத்துல டினோட் பண்ணிருக்கேன். இதே இவங்க ரெண்டு பேரும் விலகி போற மாதிரி வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி போறாங்க. அப்போ frequency simply the changes
மைனஸ் வி நாட் ஆகும். இந்த இடத்துல எனக்கு பிளஸ் விஎஸ் ஆகும் மாத்தினா டோட்டல் ஸ்டோரியுமே ஃபினிஷ் ஆயிடும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செட்டப்க்கு போகலாமா? எனக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்சே ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன்? ஸோ நோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் கண்டிஷனுக்கு போறேன். எனக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்சே ஆகக்கூடாது. ஸோ அதனால நோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் கண்டிஷனுக்கு போனோம்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, அப்சர்வரும் எனக்கு சோர்ஸும் 2 பேருமே எனக்கு ரெஸ்ட்ல இருக்கிறது. இன்னொரு கண்டிஷன் இருக்கு, யாராவது ஒருத்தர் சென்டர்லயும் இன்னொருத்தர் அவங்கள ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்ல எங்கேயுமே கம்மி பண்ணாம சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதும். இந்த 2 கண்டிஷன்லயுமே நமக்கு என்ன மாறவே மாறாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை மாறின ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வில் நாட் சேஞ்ச் அப்படிங்கிற கண்டிஷனையும் நான் சொல்லிடுறேன். அப்ப வெறும் சைன் சேஞ்சஸ் மட்டும் இருந்தாவே போதும், நம்மளால கிட்டத்தட்ட 6 ஈக்குவேஷன் 6 சீனரியோஸை கொண்டு வர முடியும் பசங்களா. ஸோ இதை நீங்க மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சதா? ஸோ டாப்ளர் எஃபெக்ட்ல நமக்கு சவுண்டு மட்டும் இல்லை, லைட்டும் ஒர்க் ஆகும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். தேங்க்யூ so much for the wonderful lesson.